வணக்கம் சார். நீங்கள் எங்கள் சேனலுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ராம் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், ராம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ராம் ஸ்டீல்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எப்படி சார் ஒரு மனுஷனால இவ்வளோ சாதிக்க முடியுது? மனுஷனுக்கு முதல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், அப்புறம் ஹார்ட் ஒர்க், அதுக்கப்புறம் தலையெழுத்து நல்லா இருக்கணும். என்ன வேணாலும் சாதிக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம் சார். சார் உங்களுக்கு ஒரு ஸ்மால் வீடியோ கிளிப்பிங். ஃபேண்டாஸ்டிக் சார். இவ்வளோ பிஸியான ஆள் நீங்கள் ஒரு சின்ன எறும்பு பற்றி கூட நினைக்கிறீங்க. உங்கள் மனிதாபிமானத்தை பாராட்டி ஆகணும் சார். தேங்க்யூ சார். உங்கள் பால்ய காலத்தை பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா நிறைய கஷ்டங்கள். உங்கள் படிப்பெல்லாம் சார்? 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் செயின்ட் பீட்டர்ஸ் கான்வென்ட்ல படித்தேன். அப்புறம் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ். அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்பில் ஃபாரினில் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போவே கான்வென்ட்டா? நிறைய செலவாயிருக்குமே. அப்போ எங்கள் அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சார்? இந்த கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு உங்க எல்லா சாதனைக்கும் காரணம் உங்க அம்மா தானே சார்? ஆமா. இப்படிப்பட்ட ஒரு சாதனையாளரை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த அந்த அம்மாவுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லணும் சார். சார், இப்போ உங்க அம்மா எங்க இருக்காங்க சார்? இருக்காங்க வீட்டில். வீட்டில் இல்லை சார், இன்னைக்கு அவங்க எங்க ஸ்டுடியோவில் இருக்காங்க. ரமேஷ், ரமேஷ், எவ்வளோ பெரிய பிள்ளைய வளர்ந்துருக்க. என்னப்பா இந்த பாட்டியை மறந்துட்டியா? அட, நீ வர சொன்னதா சொல்லி என்னை இங்கே கூட்டிட்டு வந்தாங்கப்பா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா, அவங்க நல்லா தான் இருக்காங்க. நீங்க எங்க உட்காருங்க, வாங்க. சார், உங்க அம்மாவை நீங்க இங்க எதிர்பார்க்கல. ஒரு சின்ன எறும்பு கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்க உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்குன தாயை ஒரு முதியோர் இல்லத்துல வச்சிருக்கீங்களே, இதுதான் மனிதாபிமானமா சார்? நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஒரு வயசு இருக்கும் போது உங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு. பொதுவா இந்த சமுதாயத்துல தனியா ஒரு பொண்ணு வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். அந்த கஷ்டத்துலயும் நீங்க எங்க படிச்சீங்கன்னு சொன்னீங்க? சென்ட் பீட்டர்ஸ் கான்வென்ட், சென்ட் ஜோசப் காலேஜ். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல படிக்கணும்னா உங்க அம்மா எத்தனை வீட்டில் கூலி வேலை செஞ்சிருக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணும். என் மகனை ஒரு உயர்ந்த இடத்துல பார்க்கணும்னு எவ்வளோ கனவுகள் கண்டு வளர்த்து ஆளாக்கியிருப்பாங்க. நீங்க என்னமோ அந்த உயர்ந்த இடத்துக்கு போயிட்டீங்க, ஆனா உங்க அம்மாவை மட்டும் கீழே விட்டு போயிட்டீங்களே சார், அதுவும் ஒரு முதியோர் இல்லத்துல. இது உங்களுக்கே நியாயமா சார்? தயவு செஞ்சு என் மகனை அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அங்க எனக்கு எந்த குறையும் இல்லைம்மா. டிவி இருக்கு, கேட்டா ஏசி போடுவாங்க, சாப்பாடு கூட நல்லதாமா இருக்கு. வேற என்னம்மா வேணும்? சந்தோஷம், நிம்மதி. பாருங்க சார், இப்போ கூட உங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் சார் ஒரு தாயோட மனசு. ஆனா ஒரு விஷயம் சார், ஒரு நாள் உங்களுக்கும் வயசாகும், உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தைங்களும் பிறக்கும். அப்போ உங்களை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்துல விட்டா உங்களுக்கு நல்லா இருக்குமா சார்? பேர குழந்தைங்க கூட விளையாடணும்னு ஆசை உங்களுக்கு இருக்காதா? அதே மாதிரி ஆசை உங்க அம்மாவுக்கு இருக்கக்கூடாதா சார்? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உலகமே நீங்க தான். ஆனா உங்க உலகத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன இடம் கூட கொடுக்கலையே சார். இது என்ன சார் நியாயம்? இன்று போதுமா? போதும். எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். தயவு செஞ்சு யாரும் என்ன மாதிரி தப்பு பண்ணாதீங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ், பேங்க் பேலன்ஸ், ஸ்டேட்டஸ், இதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது மட்டும் இல்லைன்னு இந்த பொண்ணு எனக்கு புரிய வச்சுட்டாங்க. ரொம்ப நன்றிமா, நான் இதை மறக்க மாட்டேன். அம்மா, என்ன மன்னிப்பியா?
ரொம்ப நான் கடிச்சிட்டேன். இந்த மாதிரி தப்ப எப்போ பண்ண மாட்டேன். இல்லப்பா, நீ எந்த தப்பு பண்ணல. நீ என் பிள்ளைடா, நீ என் பிள்ளை. ஹாப்பி மதர்ஸ் டேமா.